நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். உலுக்கும் திருமலை மாணவி சம்பவம். 3 கொடூரன்கள் கைது, 5 பேர் எஸ்கே. என்ன நடந்தது? திடுக் பின்னணி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 16 வயது பள்ளி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. இதில் 3 கொடூரன்களை போலீசார் பிடித்துவிட்டனர். பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமி காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த +1 மாணவி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த ஒரு கிராமத்தில் வசிக்கும் தனது பாட்டி வீட்டுக்கு சென்றார். அங்கு உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அன்றிரவு 8 மணி அளவில் ஊர் திரும்ப மொப்பட்டில் சென்று கொண்டிருந்தார். காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு போதை கும்பல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் மாணவியை வழிமறித்து நிறுத்தியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மாணவியை மிரட்டி வாயை பொத்தி அருகிலுள்ள மாந்தோப்புக்கு இழுத்து சென்றது. மாணவியை துன்புறுத்திய கொடூரன்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடினர். பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்றார். தனக்கு நடந்த கொடுமையை பாட்டியிடம் சொல்லி அழுதார். கொடூர சம்பவத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். மாணவியிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். அதில் அவர் பல திடுக்கிடும் தகவல்களை கூறினார். அதன் அடிப்படையில் போக்சோ பிரிவுகள், கூட்டு பலாத்காரம் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கினர். சம்பவம் நடந்த ஏரியாவில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையில் 3 பேர் சிக்கினர். இந்த கொடூர சம்பவத்தில் மொத்தம் 8 அரக்கன்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது. இதற்கிடையே சிக்கிய 3 பேரிடமும் திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் தலைமையில் கூடுதல் எஸ்பி சதீஷ்குமார், பிரம்மதேசம் போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தால் குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த கிராமம் முழுதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தது போல் கிராமமே பதற்றமான நிலையில் காணப்பட்டது. இப்போது வரை கொடூரன்கள் 3 பேர் சிக்கியிருக்கும் நிலையில் அவர்களின் விவரத்தை போலீசார் வெளியிடவில்லை. மாணவியின் முழு வாக்குமூலத்தை வெளியிடவும் போலீசார் மறுத்துவிட்டனர். தேர்தல் நேரம் என்பதால் பதற்றத்தை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை என்கிறது போலீஸ் தரப்பு. பிரதமர் மோடி குறித்து கார்கே சொன்ன வார்த்தை கேள்வி எழுந்ததால் விளக்கம். எதிர்க்கட்சியினரை மிரட்டுவதால் பிரதமர் மோடியை பயங்கரவாதி என குறிப்பிட்டேன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். சென்னையில் இது குறித்து அவர் கூறியதாவது: பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் எதிர்க்கட்சியினர் தடுப்பதாக பாரதிய ஜனதா சொல்வது பொய். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் பிரதமர் மோடியின் நோக்கம் சரியில்லை. 3/2 பங்கு மெஜாரிட்டி இல்லை என தெரிந்தும் மசோதாக்களை கொண்டு வந்தது ஏன்? மாநிலங்களின் ஒருமைப்பாட்டை சிதைக்க வேண்டும், வளர்ச்சியடைந்த மாநிலங்களை தண்டிக்க வேண்டுமென பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நினைக்கின்றனர். வடக்கு தெற்கு என பாரதிய ஜனதா பிரித்து பார்க்கிறது. அண்ணாதுரை பெயரில் கட்சியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. பிரதமர் மோடிக்கு பெண்கள் விடுதலை, சமூக நீதி, ஜனநாயகம் என்பதே கிடையாது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவற்றை வைத்து எதிர்க்கட்சிகளை பாரதிய ஜனதா மிரட்டி அச்சுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி ஒரு பயங்கரவாதி. ராகுலின் பிரச்சார திட்டம் மற்றும் சூழ்நிலை காரணமாகவே அவரும் முதல்வர் ஸ்டாலினும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அதை பெரிதாக்க வேண்டாம். காங்கிரஸ் தலைமை அனுமதியுடன் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேசியதாக பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். நான் தான் காங்கிரஸ் தலைவர், என்னை பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்கவே இல்லை என்று கார்கே கூறினார். பேட்டியின் போது பிரதமர் மோடியை பயங்கரவாதி என கார்கே கூறியதும் அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். உடனே மோடியை தனிப்பட்ட முறையில் நான் கூறவில்லை, ஜனநாயகத்தை வலுவிழக்கச் செய்வதால் அப்படி குறிப்பிட்டேன் என கார்கே விளக்கமளித்தார். ரூபாய் 4 கோடி சிக்கிய விவகாரம், நாகேந்திரனுக்கு நிம்மதி. ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக தொடுத்த வழக்கை ஐகோர்ட் தள்ளுபடி செய்துவிட்டது.
கடந்த 2024 லோக்சபா தேர்தலின் போது தாம்பரம் வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அதில் 3,98,91,500 ரூபாய் சிக்கியது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். பறிமுதல் செய்த பணம் நெல்லை லோக்சபா தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் சார்பில் தொகுதி வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக எம்பி கிரிராஜன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு பிளீடர் என். ரமேஷ் ஆஜராகி, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு ஐகோர்ட் உத்தரவிட முடியாது. அதிகாரிகள்தான் முடிவெடுக்க முடியும். இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்த வழக்கை கடந்த ஆண்டு இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது என்றார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கிரிராஜனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். செல்வ பெருந்தகை செயலால் அப்செட்டான ராகுல், விரைவில் மாற்றம் நடக்க வாய்ப்பு. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் சில தினங்களுக்கு முன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து சீருடையில்லாமல் வருமான வரித்துறையினர் என சொல்லிக் கொண்டு இந்தி பேசும் நபர்கள் தன் வீட்டில் சோதனை நடத்தியதாகவும், ராகுல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். அவருக்கு ஆதரவாக பேசிய தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் செல்வ பெருந்தகை கூறியது போல் அவரது வீட்டில் சோதனை எதுவும் நடக்கவில்லை என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுல் பேச்சை தவறுதலாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்ததால் அவர் பிரச்சாரத்திற்கே வரக்கூடாது என ராகுல் கூறியுள்ளார். அதை மறைக்க செல்வ பெருந்தகை நாடகம் ஆடுகிறார் என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்நிலையில் செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனரிடம் வருமான வரித்துறை தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவும் வருமான வரித்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னைக்கு சில தினங்களுக்கு முன் வந்த கே.சி. வேணுகோபால், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், கே.எஸ். அழகிரி ஆகியோரை சந்தித்தார். வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் யார் சொல்வது உண்மை என அவர்களிடம் விசாரித்துள்ளார். அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை ராகுலிடம் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை செயலால் ராகுல் அப்செட் ஆகியுள்ளார். எனவே சட்டசபை தேர்தலுக்கு பின் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் என எதிர்கோஷ்டியினர் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே சட்டசபை தேர்தல் முடிந்ததும் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிடுவேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதை செய்தால்தான் அமைச்சர் பதவி கிடைக்கும், பழனிசாமி கரார். மாவட்ட செயலர்கள் அதிக தொகுதிகளில் ஜெயித்து கொடுத்தால் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக, அமமுக உட்பட 12 கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளன. அதிமுக 166 தொகுதிகளில் நேரடியாக வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி செயல்படுத்தி வருகிறார். திமுகவின் அனைத்து பலத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் அதிமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் பழனிசாமி உதவியுள்ளார். இதை உரிய முறையில் வாக்காளர்களிடம் கொண்டு சென்று வெற்றியை பெற்றுத்தர வேண்டுமென மாவட்ட செயலர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். ஆனால் கடைசி நேரத்தில் பழனிசாமியின் தேர்தல் வியூகத்தை செயல்படுத்த முடியாதபடி சில முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்களின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் மட்டும் வாக்காளர்களுக்கு 1000 முதல் 2000 ரூபாய்க்கான பரிசு பொருட்களை வழங்கியுள்ளனர். ஆனால் மற்ற அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் நிற்கும் தொகுதிகளில் 500 முதல் 750 ரூபாய் வரையிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்கள் தங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தந்தால் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும். இல்லையெனில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் அமைச்சர் பதவி வழங்கப்படாது என பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தன் தொகுதி வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய்க்கான பரிசுப் பொருட்களை வழங்கியுள்ளார். மற்ற தொகுதிகளுக்கு 50% அளவுக்கு கமிஷனாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பரிசுப் பொருட்களை வழங்கியுள்ளார். இந்த தகவல் பழனிசாமியின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு மாநிலம் முழுதும் கடைசி நேரத்தில் சொதப்பும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை பழனிசாமி விடுத்துள்ளார். அதிக தொகுதிகளை ஜெயித்து கொடுத்தால் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கராராக பழனிசாமி கூறியுள்ளார் என்று அவர்கள் கூறினர். வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி வழங்கிய சுயேட்சை வேட்பாளர் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் சண்முக சுந்தரம் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு பக்கெட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்டு இவர் தோல்வியடைந்தார். இம்முறை மீண்டும் சீட் கிடைக்காததால் அவர் சுயேட்சையாக களம் இறங்கியுள்ளார். இந்நிலையில் வேட்பாளர் சண்முக சுந்தரம் பெயர், படம், சின்னத்துடன் தங்க மூக்குத்தி அடங்கிய பாக்கெட்டுகள் அடுக்கி வைத்திருப்பது போன்ற வீடியோ மேட்டுப்பாளையம் தொகுதியில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. முக்கிய கட்சிகளுக்கு இணையாக இவரும் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் முக்கிய வேட்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். இது குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது.